தேவன் நம்மளை எப்படி கூப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு, மகனே மகளேன்னு கூப்பிடுகிறார். वही परमेश्वर हमें बुलाते हैं बेटी और बेटा. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? कितने लोग कहते हैं धन्यवाद. நீங்கள் உங்களை அவர் மகனே மகளே என்று அழைக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். आप सोचें आप भाग्यवती है परमेश्वर தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு देवदूत को भी नहीं मिला. ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. சொன்னதை மட்டும்தான் செய்யணும். ஆனா உங்களுக்கு எனக்கும் பிள்ளைங்கன்னும் பொழுது முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அதுக்காக ரொம்ப ஓவரா போய் எக்ஸ்ட்ரா பேசிடக்கூடாது. நமக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போ உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். ரெண்டுக்குமே இந்த அலையை நீங்க பார்த்தேன்னு வச்சுக்காங்களேன். எங்க எத்தனை பேர் கடலுக்கு போயிருக்கீங்க? समुद्र की लहरें कितने लोग देखे हैं? பார்த்துருக்கீங்களா? அது போயிட்டு என்ன செய்யும் அப்படின்னா, வந்து கரையில் மோதின உடனே அடுத்த அலை வரும். அடுத்த அலை வரும். நீங்க நின்று பேசிட்டு இருப்பீங்க, ஒரு அலை வந்து முடிஞ்சிடும். அது அவ்வளோதான். அந்த அலை திருப்பி ரிட்டர்ன் அதே அலை வரப்போறது கிடையாது. ஆனால் மறுபடியும் அலை வரும், மறுபடியும் அலை வரும், மறுபடியும். நீங்கள் போய் வீட்டில் போய் தூங்கிடுவீங்க, அந்த அலை நிற்காது, மறுபடியும் அந்த அலை வந்துக்கிட்டு இருக்கோம். உன் நீதி இந்த சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். समुद्र की लहरें तो लगातार आ रही है, जैसे हमारा धर्म भी समुद्र की लहरें. எப்ப இப்படி இருக்கும்? அவருடைய போதனையை கேட்டார். कब होता है ऐसा? कब हम परमेश्वर की वचन सुनते समय. அதுக்கு